ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாற்றிட்டு இருக்காரு ஆக்டர் சாம்ஸ். சாமிநாதனை சாம்ஸுமாங்க. கிரேசி மோகன் ட்ரூப்ல மிக முக்கியமான நடிகரா இருந்தவர். அந்த டிராமால பீக் காலகட்டத்துல முக்கியமான நடிகரா இருந்தவர். அவர் பள்ளி கல்லூரி படிக்கிற காலத்திலேயே தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர். அப்பெல்லாம் அந்த காலேஜ் சண்டை நடக்கும்ல, கமல் ரஜினி சண்டை நடக்கும் பொழுது பயங்கரமா கமலுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி அப்படி அந்த மாதிரி சண்டை போடக்கூடியவரா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு நம்ம பர்டிகுலர் ஆளை தான் ரசிக்கணும், இவரை ரசிக்க கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாரையும் ரசிக்கணுங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி பின்னாடி தான் எனக்கு வந்தது. நான் சலங்கை ஒலியெல்லாம் பார்த்து இவரை மாதிரி ஒரு ஆக்டர் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தீவிரமான கமல்ஹாசன் ரசிகராக இருந்தேன். ஸோ அப்போ கிளாஸ்லலாம் சண்டை நடக்கும் பொழுது நான் கமல் சாருக்காகத்தான் பயங்கர சப்போர்ட்டாக பேசுவேன் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு முறை அவருக்கு ரஜினியோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு, எந்திரன்னு நினைக்கிறேன், அது எந்த படம்னு தெரில, அந்த படம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவர் சார் நான் தீவிரமான கமல் ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ரஜினி சொன்னாராம் நானும் தான் தீவிர கமல் ரசிகர் அப்படின்னு அவரும் சொன்னாராம், மீ டூ அப்படின்னாராம். ஸோ அது அவருக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொன்னு தெலுங்கு ஆக்டர் ரைட்டர் ராஜ் தேஜ் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். அவர் என்னன்னா தகிட ததுமி தந்தானா அந்த பாட்டு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர்றது யாருன்னா தோட்டாதரணி, ரகுராம் மாஸ்டரு, இளையராஜா, எஸ்பிபி, இவங்க எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா தோட்டாதரணி தான் அந்த செட்டு போட்டது, அந்த கிணத்து செட்டு போட்டு 2 நாள் 3 நாள் தான் ஆயிருந்துச்சான், சரியா கூட செட் ஆகலையா. அது ரகுராம் தான் கோரியோகிராஃபி, எஸ்பிபி தான் பாடினாரு. எஸ்பிபிக்கு இந்த நேஷனல் அவார்டு கிடைச்சது அந்த பாட்டு பாடினதுக்காக. இளையராஜா தான் மியூசிக்கு. ஸோ இவங்க எல்லாருடைய ஞாபகம் வரும் எனக்கு. அப்ப கமல், ஏன்னா சமீபத்துல செவாலியா கிடைச்சது இல்ல தோட்டாதரணிக்கு, அப்ப அந்த அவருடைய பேட்டி பார்த்த பொழுது அவர் இந்த இதை பத்தி சொல்லியிருந்தார். தகிட தம்பி தந்தானா பாட்டுக்கு கமல் ஆடின டான்ஸு எவ்வளோ சூப்பராக ஆடினாருன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல என்னன்னா அவர் இந்த தகிட தம்பி தந்தானா அந்த கிணத்து மேல ஆடினது, அதையும் அதே மாதிரி கமலஹாசன் மன்மத நம்புல ஒரு பாட்டு ரிவர்ஸ்லயே பண்ணிருப்பாரு. அதை ரிவர்ஸ்லயே லிப்பு கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப். அதான் கமலஹாசன் சினிமால கமலஹாசனால முடியாதுங்கிறதே கிடையாது. ஹி கேன் புல் ஆஃப் எனிதிங் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இது டெக்னிக்கலா நம்ம சாதாரணமா வாயசைக்கிறதுக்கும் ரிவர்ஸ்ல வாயசைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப பிரில்லியண்டா கமல் பண்ணியிருப்பாரு. அதனால தானே அவரை நம்ம உலகநாயகன்கிறோம்.